அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மார்க்கமாகிய சத்திய தீனுல் இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவில் விளங்கி நம்முடைய வாழ்வில் நாம் பின்பற்றி இந்த உலகிலும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற நன்னோக்கத்திலே இங்கே இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, இன்றைக்கு மனிதன் பல்வேறு விஷயங்களை அறிந்து கொள்கின்றான், கற்றுக்கொள்கின்றான். இன்னும் பல்வேறு விஷயங்களை மனிதன் அறிவதற்கு முயற்சி செய்கின்றான். ஆனால் நம்மை படைத்த இறைவன் அல்லாஹ் தஆலா அனைத்து மனிதர்களும் முதலாவதாக எதை அறிந்து கொள்ள வேண்டும், எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி தன்னுடைய திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கூறுகின்றான், நபியே, ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவு போடுகின்றான். லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் என்ன பொருள்? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவு போடுகின்றான். இன்றைக்கு முஸ்லிம்களாகிய நாமெல்லாம் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நாம் விளங்கி வைத்திருக்கின்றோம், நாம் தெரிந்திருக்கின்றோம். சின்ன குழந்தையை தொட்டில போட்டு ஆட்டும் போது கூட லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிதான் நாம் ஆட்டுகின்றோம். அதே நேரத்தில் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நாம் முறையாக விளங்கி இருக்கின்றோமா என்பதை என்று நாம் சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக நாம் சரியாக விளங்கவில்லை. நாம் வாயளவில் தான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கின்றோமே தவிர நம்முடைய உள்ளத்தில் அந்த கலிமாவுடைய பொருள் ஆழ பதியவில்லை என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். நாம் பின்னால் சொல்லவிருக்கின்ற கருத்துக்களில் இருந்து அதற்கு முன்பாக முஸ்லிம்களாகிய நாம் ஒரு அடிப்படையை நம்முடைய மனதில் ஆழ பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு நம்முடைய மார்க்கம் என்ன போதிக்கின்றது? இந்த உலக வாழ்க்கை என்பது இது ஒரு தடவைதான். இந்த உலகத்தில் நாம் மரணித்து விட்டோம் என்று சொன்னால் மீண்டும் ஒருபோதும் இந்த உலகத்திற்கு நாம் வரவே முடியாது. அடுத்து மறுமையுடைய வாழ்க்கை தான். மற்ற சமுதாயத்தில் வேண்டுமானால் இரண்டாவது ஜென்மம், மூன்றாவது ஜென்மம், நான்காவது ஜென்மம் என்றெல்லாம் 7 ஜென்மங்கள் இருப்பதாக கூறுவார்கள். ஆனால் நம்முடைய மார்க்கம் நமக்கு அதையெல்லாம் போதிக்கவில்லை. நம்முடைய இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு தடவைதான். இந்த வாழ்க்கையை நாம் தவற விட்டு விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய மறுமை வாழ்க்கை அது நாசமாகிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு போதிக்கின்றார்கள். இந்த உலக வாழ்க்கைக்கும் மறுமைக்குரிய வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அற்புதமாக நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இந்த உலகத்தில் உள்ள இன்பங்கள் எப்படிப்பட்டது தெரியுமா? மறுமையுடைய இன்பத்தோடு ஒப்பிடும் பொழுது நபிகள் நாயகம் கூறுகின்றார்கள், ஒரு பறவை கடல் நீரிலே தன்னுடைய அலகால் கொத்துகின்றது. அந்த பறவையினுடைய அலகில், அந்த பறவையினுடைய வாயில் எந்த அளவிற்கு தண்ணீர் வருமோ அதுதான் இந்த உலகத்துடைய இன்பங்கள், இந்த உலக வாழ்க்கை. ஆனால் மறுமை வாழ்க்கை என்பது கடல் நீரை போன்று அது ஒரு முடிவில்லாத ஒரு வாழ்க்கை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துடைய இன்பத்தையும் மறுமையுடைய இன்பத்தையும் நமக்கு சொல்லி காட்டாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த ஒரு உலக வாழ்க்கை என்பது ஒரு சொட்டு தண்ணீர் இருக்கு பாருங்க. அந்த ஒரு சொட்டு தண்ணீரில் ஒரு 50
பங்குதான் மறுமையோடு ஒப்பிடும்போது இந்த உலகம். ஆனால் மறுமை என்பது அது ஒரு கடல் நீரை போன்று. அப்ப இந்த உலகத்துடைய வாழ்க்கைக்கும் மறுமை வாழ்க்கைக்கும் ஒரு ஒப்புவமை நாம் காட்டவே முடியாது. அவ்வளவு விசாலமான வாழ்க்கை அந்த மறுமையுடைய வாழ்க்கை. ஒரு மனிதன் எந்த ஒரு பாவத்தை செய்தாலும் சரி, கொலை செய்கின்றான், கொள்ளையடிக்கின்றான், விபச்சாரம் செய்கின்றான், வட்டி வாங்குகின்றான், இன்னும் என்னென்ன பாவங்கள் எல்லாமோ மிக பயங்கரமான பாவமாக மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. ஆனால் ஒரு மனிதன் எவ்வளவு பயங்கரமான பாவங்களை செய்துவிட்டு மரணித்தாலும் அவன் செய்த தண்டனைகளுக்கு நரகத்திலே தண்டனை பெற்று என்றைக்காவது ஒரு நாள் அவன் சொர்க்கம் சென்று விடுவான். ஒருவன் கொலை செய்கின்றான், கொலை செய்த ஒருவன் மரணித்து விடுகின்றான். கொலை என்பது மிக பயங்கரமான ஒரு குற்றம். அந்த கொலை செய்தவன் அவன் செய்த தவறுகளுக்கு நரகத்திலே போடப்பட்டு அவன் எத்தனை லட்சம் ஆண்டுகள் நரகத்திலே கிடப்பான் என்று சொல்ல முடியாது. ஆனால் எவ்வளவு ஆண்டுகள் அவன் நரகத்திலே கிடந்தாலும் என்றைக்காவது ஒரு நாள் அவன் நரகத்திலிருந்து வெளியே வந்து விடுவான். இது போன்றுதான் மற்ற எல்லா பாவங்களும். ஆனால் ஒரே ஒரு பாவம் இருக்கிறது. அந்த பாவத்தை நாம் செய்துவிட்டோம் என்று சொன்னால், நாம் அந்த பாவத்தை செய்த நிலையில் மரணித்து விட்டோம் என்று சொன்னால், நரகத்திலிருந்து ஒருபோதும் நாம் தப்பிக்கவே முடியாது. அது என்ன பாவம்? அதுதான் இறைவனுக்கு இணை கற்பிக்கின்ற பாவம். இறைவனுக்கு இணை கற்பித்தல் என்றால் என்ன என்பதை நான் உங்களுக்கு விளக்குவதற்கு முன்பாக இந்த பாவம் எவ்வளவு கடுமையான பாவம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை சொல்லி காட்டுறாங்க. மறுமை நாளில் ஒரு பாவி கொண்டு வரப்படுவான். அந்த பாவி எப்படிப்பட்டவன்? அவனுக்கு 99 பாவ ஏடுகள். 99 பாவ ஏடுகள் அவனுடைய ஏடு. ஒரு பாவ ஏட்டுடைய நீளம் எவ்வளவு? மத்தல் பசர், நம்முடைய பார்வை எவ்வளவு தூரம் செல்கிறதோ அந்த அளவிற்கு நீளம் அவன் செய்த ஒரு பாவ ஏட்டுடைய அளவு. அந்த மாதிரி 99 பாவ ஏடுகள் ஒருவனுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கும். அல்லாஹ் தஆலா அந்த அடியானை அழைத்து கேட்பான், என்னுடைய அடியானே, 99 பாவ ஏடுகள் இருக்கிறதே, இது எல்லாம் நீ செய்த பாவம் தானா? அப்ப அவன் சொல்லுவான், யா அல்லாஹ், எல்லாமே நான் செஞ்ச பாவம் தான். ஒத்துக்கொள்வான், மறுக்க மாட்டான். அல்லாஹ் மீண்டும் கேட்பான், உன்னுடைய வலதுபுறமும் இடதுபுறமும் உட்கார்ந்து நன்மை தீமைகளை பதிவு செய்கின்றார்களே, அந்த மலக்குமார்கள் உனக்கு அநியாயமாக ஏதாவது எழுதிவிட்டார்களா? அப்ப அவன் சொல்லுவான், யா அல்லாஹ், அவன் மலக்குமார்கள் எதையும் அநியாயமாக எழுதவில்லை, எல்லாம் நான் செய்த பாவங்கள் தான் என்று அவன் பதில் கூறுவான். அப்ப அல்லாஹ் கேட்பான், என்னுடைய அடியானே, இவ்வளவு பாவங்களை செய்த நீ நரகத்திலும் தப்பிக்க முடியுமா? அப்ப அவன் சொல்லுவான், யா அல்லாஹ், இவ்வளவு பாவத்தை நான் செஞ்சிட்டேன், நான் எப்படி நரகத்திலும் தப்பிக்க முடியும்? 99 பாவ ஏடுகள்னா பாருங்க, ஒரு பாவ ஏடு நம்முடைய பார்வை எவ்வளவு தூரம் செல்லுமோ அவ்வளவு பெரிய அவன் செய்த பாவங்கள் கோடிக்கணக்கான பாவங்கள். அவன் செய்யாத கொலை இருக்காது, அவன் அடிக்காத கொள்ளை இருக்காது, அவன் வாங்காத லஞ்சம் இருக்காது. இப்படி எல்லா பாவத்தையும் செய்த ஒரு மாபாவி அவன். அப்ப அவனை அல்லாஹ் விசாரிக்கின்றான். அப்ப அவன் சொல்லுவான், யா அல்லாஹ், நான் நரகத்திலிருந்து தப்பிக்கவே முடியாது யா அல்லாஹ். அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுவான், அவன் இவ்வளவு பாவங்களை செய்திருந்தாலும், இவ்வளவு அநியாயங்களை அவன் செய்திருந்தாலும், அவன் உலகத்திலே வாழும் போது இறைவனுக்கு நிகராக அவன் யாரையும் கொண்டு வரவில்லை. அல்லாஹ்வோடு வேறு எந்த கடவுளையும் அவன் அழைக்கவில்லை. அல்லாஹ் தஆலா ஒரு சிறிய ஒரு ஏட்டை எடுத்து காட்டுவான். அந்த ஏட்டில் என்ன எழுதியிருக்கும்? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் உளமாற அறிந்து நான் அதை உறுதிமொழி கூறுகின்றேன். இன்னும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியார் என்றும் அவனுடைய தூதர் என்றும் நான் உளமாற அறிந்து நான் உறுதிமொழி கூறுகின்றேன் என்கின்ற அந்த ஏகத்துவ கலிமா, இஸ்லாத்துடைய அடிப்படை கொள்கை அந்த ஏட்டிலே எழுதப்பட்டிருக்கும். அல்லாஹ் என்ன செய்வான்?
அவன் செய்த 99 பாவ ஏடுகளை ஒரு தட்டிலும் இந்த ஏகத்துவ தௌஹீத் கலிமாவை இன்னொரு தட்டிலும் வைப்பான். அவனுடைய 99 பாவ ஏடுகளும் அப்படியே தூசாய் பறந்து போய்விடும். இறைவனுடைய அந்த ஏகத்துவ கொள்கைக்கு நிகராக எதுவும் இருக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை அதனுடைய சிறப்பை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்ப இணை கற்பிக்கின்ற பாவம் எவ்வளவு கடுமையான பாவம் செஞ்சு பாருங்க. இந்த ஏகத்துவ கொள்கை எவ்வளவு முக்கியத்துவமான கொள்கை என்பதையும் நாம் தெளிவாக வழங்க முடியும். இன்னொரு செய்தி நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், மறுமை நாளே ஒரு பாவி வருவான். அவன் செய்த பாவங்கள் எவ்வளவு பூமி அளவிற்கு பாவத்தை சுமந்து கொண்டு வருவான். அப்ப அல்லாஹ் சொல்வான், இப்னு ஆதம் அத்தைத்தனி பி குராபில் அல் ஹதாயா, மனிதனே நீ பூமி நிறைய பாவத்தை செய்து கொண்டு என்னிடம் வந்திருக்கின்றாய், ஆனால் வலம் துஷ்ரிக் பி ஷைஆ, நீ எனக்கு எந்த ஒன்றையும் நீ இணை கற்பிக்கவில்லை. எனவே நான் அத்தைத்துக்க பி குராபில் அர்லி மக்ஃபிரா, நான் உனக்கு பூமி நிறைய மன்னிப்பை தருகின்றேன் என்று அல்லாஹ் கூறுவான். பூமி நிறைய பாவத்தை செஞ்ச ஒரு பாவி வருவான். அந்த பாவி செய்யாத பாவம் என்ன? இறைவனுக்கு இணை கற்பித்திருக்க மாட்டான். இறைவனுக்கு இணை கற்பித்தால் என்ன என்பதை நான் பின்னால் சொல்லவிருக்கின்றேன். அவன் செய்யாத பாவம் இறைவனுக்கு இணை கற்பிக்கின்ற பாவம். அந்த பாவத்தை மட்டும் அவன் செய்யல. அப்ப அல்லாஹ் சொல்லுவான், நீ பூமி நிறைய தப்பு செஞ்சிருக்கியா, நீ எனக்கு இணை கற்பிக்காத காரணத்தினால் நான் உனக்கு பூமி நிறைய மன்னிப்பை தருகின்றேன். மன்னிப்பை கொடுத்து அல்லாஹ் அந்த பாவியை அல்லாஹ் செய்கின்றான், சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கின்றான். அப்ப இந்த ஏகத்துவ கலிமாவுடைய சிறப்பை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏகத்துவ கொள்கையினுடைய சிறப்பை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், மறுமை நாளில் நரகத்துடைய அடித்தட்டிலே ஒருவன் கிடக்கின்றான். அந்த நரகவாசி அல்லாஹ் நரகத்திலிருந்து வெளியே தூக்கி அல்லாஹ் கேட்பான், என்னுடைய அடியானே, இந்த பூமி முழுவதையும் தங்கமாக்கி உனக்கு தருகின்றேன், நீ என்ன செய்வாய் அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். இந்த உலகத்துல பார்க்கணும், ஒரு 2 கிராம் தங்கத்தை கொள்ளையடிப்பதற்காண்டி காதையே அறுத்துட்டு போறான். ஒரு 8 கிராம் 10 கிராம் செயினை கொள்ளையடிக்கிறதுக்கு கழுத்தை செய்வதை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் மனிதன் எந்த அளவிற்கு தங்க நகைகளின் மீது அவன் ஆசை வைத்திருக்கின்றான். அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்புவீங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன் குல பெண்மணி. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன் குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் MODD-களை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன் குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. மறுமை நாள் அடியானை பார்த்து கேட்பான், என்னுடைய அடியானே, நான் உனக்கு பூமி நிறைய தங்கத்தை தருகின்றேன், நீ என்ன செய்வாய்? அந்த அடியான் சொல்லுவான், யா அல்லாஹ், அந்த பூமி நிறைய தங்கத்தையும் முன்னிடம் தந்துவிட்டு நான் நரகத்தை விட்டு தப்பிக்கத்தான் நான் நினைப்பேன், நரக வேதனை தாங்க முடியலையா அல்லாஹ் அப்படி சொல்லுவான். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், அட பைத்தியக்காரா, உலகத்துல வாழும் போது எனக்கு காசத்தா, பணத்தா, தங்கத்தா இப்படியா நான் கேட்டேன்? எனக்கு இணை கற்பிக்காதே என்றுதானே நான் சொன்னேன். எனக்கு இணையாக யாரையும் ஆக்கி விடாதே என்றுதான் நான் சொன்னேன். ஆனால் இல்லை ஷிர்க், நீ என்ன செய்தாய்? இணை கற்பிக்கின்ற பாவத்தை தான் நீ செய்துவிட்டு வந்து விட்டாய். உனக்கு நரகத்திலிருந்து ஒருபோதும் விமோசனம் கிடையாது என்று அல்லாஹ் சொல்லி விடுவான். ஏனென்றால் இணை கற்பிக்கின்ற பாவம் இருக்கிறதே, அது நிரந்தர நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கின்ற பாவம், நிரந்தரமான நரகம். இந்த உலகத்தோடு நம்ம போயிட்டோம். இணை கற்பித்த நிலையில் ஒருவன் மரணித்து விட்டான் சொன்னால் அந்த இழப்பு இருக்கு பாருங்க, அதற்கு மேல ஒரு இழப்பு கிடையாது. அதை கற்பனையில் கூட நினைத்து பார்த்து விட முடியாது. அவ்வளவு கடுமையான குற்றம் இணை கற்பிக்கின்ற குற்றம்.
இறைவனுக்கு நிகராக கற்பனை செய்கிற ஒன்றை கற்பனை செய்கின்ற குற்றம் அல்லாஹ் கூறுகின்றான். யார் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கின்றானோ அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான், சொர்க்கத்தை அல்லாஹ் விலக்கப்பட்டதாக ஆக்கிவிட்டான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அவ்வளவு கடுமையான பாவம் இணை கற்பிக்கின்ற பாவம். இணை கற்பித்தல் என்றால் என்ன? 4 அடிப்படைகள் நபி இஸ்லாமை சொல்லித்தரு. இந்த 4 அடிப்படைகளை ஒன்றை நீங்கள் நம்பிவிட்டாலும் சரி, நீங்க அல்லாஹ்விற்கு இணை கற்பித்தல் ஆயிடுவீங்க. நான் அல்லாஹ்வை தான் வணங்குறேன் அப்படிங்க சொன்னாலும் இந்த 4 அடிப்படைகளை இஸ்லாமுக்கு போதிக்குது. இந்த 4 அடிப்படையில் ஒன்றை நீங்க நம்பினாலும் சரி, நான் அல்லாஹ்வை தான் வணங்குறேன் நீங்க சொன்னா நீங்க அல்லாஹ் வணங்கல, நீங்க அல்லாஹ்க்கு இணை கற்பித்தீங்களோ ஆயிடுங்க. எந்த 4 அடிப்படைகள்? முதலாவது அடிப்படை என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வை தவிர எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, மரக்காக இருந்தாலும் சரி, ஒரு கல்லாக இருந்தாலும் சரி, மரம் மட்டையாக எதுவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை தவிர உள்ள ஒரு பொருளுக்கு இறைவன் அதற்கு என்ன சக்தியை கொடுத்திருக்கிறானோ அதுக்கு மேல ஒரு சக்தி இருக்கு நீங்க நம்புறீங்கன்னு சொன்னா நீங்க அல்லாஹ் வணங்கல, அந்த பொருளை கடவுளா எடுத்துக்கிட்டீங்க. அல்லாஹ் முதல் அடிப்படை என்ன? அல்லாஹ்வை தவிர உள்ள ஒரு பொருள், அது நபிமார்களாக இருந்தாலும் சரி, மலக்குமார்களாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, மரமாக இருந்தாலும் சரி, மட்டையாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அவைகளுக்கு அல்லாஹ் என்ன சக்தியை கொடுத்திருக்கிறானோ அந்த சக்திக்கு மேல ஒரு பவர் இருக்குது, மறைமுகமான ஒரு ஆற்றல் இருக்குது என்று நீங்கள் நம்பினால் நீங்க வாயில அல்லாஹ்வை தான் வணங்குறேன்னு சொல்றீங்க. ஒரு கல்லுக்கு சக்தி இருக்கு நம்பிக்கிட்டே நீங்க சொல்றீங்க, நீங்க அல்லாஹ்வை வணங்கல ஆக மாட்டீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நமக்கு அற்புதமாக சொல்லி காட்டுறாங்க. ஒரு தடவை ஹுனைன் என்கின்ற யுத்தம், அந்த ஹுனைன் என்கின்ற யுத்தத்துக்கு பேர் என்ன செய்றாங்க? சஹாபாக்கள்லாம் திரும்பி வர்றாங்க. திரும்பி வரும்போது அந்த யுத்தத்தில் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சில சஹாபாக்கள் இருக்கிறாங்க, நிறைய சஹாபாக்கள் இருக்கிறாங்க. திரும்பி வரும்போது அந்த சஹாபாக்கள் ஒரு காட்சியை பார்க்கிறாங்க. இஸ்லாம் அல்லாத மக்கள், முஸ்லிம் அல்லாத மக்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஒரு இலந்தை மரம், அந்த இலந்தை மரத்துக்கு கீழே உட்கார்ந்து கொண்டு தங்களுடைய ஆயுதங்களையும் தங்களுடைய ஆடைகளையும் அந்த மரத்துல தொங்க விடுறாங்க. அந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்தா தங்களுக்கு நல்லது நடக்கும், நமக்கு பாக்கியம் கிடைக்கும் அப்படி ஒரு நம்பிக்கை. அந்த இலந்தை மரத்துக்கு என்ன பேரு? ராத்து அன்வாத்துல அவங்க அரபியில பேர் வச்சிருப்பாங்க. அந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்தா அவங்க நல்லது நடக்கும், தங்களுடைய ஆயுதங்கள் தங்களுடைய ஆடைகள் எல்லாம் மரத்துல தொங்க போடுவாங்க, நமக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கும், நன்மை கிடைக்கும், அவங்க ஒரு நம்பிக்கை. இந்த காட்சியை சஹாபாக்கள் பார்க்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகத்துல கோரிக்கை வைக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இஜஅல்னா தாத்து அன்வார் கமாலஹும் தாத்து அன்வார். அந்த முஸ்லிம் அல்லாத மக்கள் எப்படி ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்தா அவங்களுக்கு பாக்கியம் கிடைக்கும் நம்புறாங்களோ அது போன்று எங்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, ஒரு மரத்தை நீங்க ஏற்பாடு பண்ணி தாங்கங்கிறாங்க. இந்த நேரத்துல தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே மூசா நபியுடைய காலத்திலே நடந்த ஒரு சம்பவத்தை நினைவு கூறுறாங்க. கிறிஸ்தவர்கள் மோசேன்னு சொல்லுவாங்க பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம், அவங்களுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நபிகள் நாயகம் சஹாபாக்கள் சொல்லி காட்டுறாங்க. என்ன சம்பவம்? மூசா நபியுடைய காலத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களுக்கு அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று, இறைவனுக்கு இணை கற்பிக்க கூடாது என்று ஏகத்துவ கொள்கை எல்லாம் போதிச்சு அழைச்சிட்டு வர்றாங்க. அழைத்து கொண்டு வரும்பொழுது அந்த மூசா நபியுடைய தோழர்கள் முஸ்லிம் அல்லாத மக்கள் கருச்சிலைகளை வணங்குவதை பார்க்கிறாங்க. கருச்சிலைகளை வணங்குவதை பார்த்துவிட்டு மூசா நபியிட கோரிக்கை வைக்கிறாங்க, மூசாவே இலாகன் கமாலவும் ஆலிகா, மூசாவே அவங்களுக்கு எப்படி கல்லாதான சிலைகளை அவர்கள் வணங்குகிறார்களோ அது போன்ற ஒரு அல்லாஹ் சிலை எங்களுக்கு ஏற்படுத்தி தாங்க அப்படின்னு செய்றாங்க. மூசா நபியிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, மூசா நபியுடைய சமுதாயம் மூசா நபியிடம் இறைவனுக்கு சிலை வடித்து கேட்டார்களே அது போன்ற ஒரு காரியத்தை நீங்கள் கேட்டு விட்டீர்கள். கல் என்றால் கல்லை அது நாம் மனித உருவத்திலே செய்தாலும், அதை ஒரு வாசப்படியா நம்ம ஆக்கினாலும், நீங்க ஒரு அம்மிக்கல்லா செஞ்சாலும் சரி, ஒரு ஆட்டுக்காராக செய்தாலும் சரி, கல் என்பது கல்லு தான். அது மனித உருவத்தில் செஞ்சால் கேட்கக்கூடிய தன்மை இருக்குமா? முஸ்லிம் அல்லாதவர்கள் என்ன செய்றாங்க, நாம் கல்லை வணங்கினால் அந்த கல்லுக்கு கேட்கக்கூடிய சக்தி இருக்கிறது, அதற்கு பார்க்கக்கூடிய சக்தி இருக்கிறது. அப்ப கல்லுக்கு அல்லாஹ் என்ன தன்மையை கொடுத்திருக்கிறானோ
அதை விட ஒரு அதிகப்படியான தன்மை இருக்கு நம்புறாங்க பாருங்க. இதைத்தான் இஸ்லாம் இணை வைத்தல் சொல்லி காட்டுது. அதே மாதிரி அவங்க எப்படி நம்புறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இளந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்தா எங்களுக்கு பாக்கியம் கிடைக்கும் நம்புறாங்க பாருங்க. இந்த நம்பிக்கை எதற்கு நேரா சொல்லி காட்டுறாங்க? சிலை வணக்கத்துக்கு நேரா சொல்லி காட்டுறாங்க. மரம் என்றால் மரம் தான். மரத்துக்கு கீழே உட்கார்ந்து நிழல் பெறலாம், மரத்தில் நம்ம காய்கறிகளை பிடிங்கி நம்ம சாப்பிடலாம். அந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்தா அது நமக்கு பாக்கியம் கிடைக்கும், நன்மை கிடைக்கும், மறைமுகமான சக்தி அந்த மரத்துக்கு இருக்கு நம்புறாங்க பாருங்க. இது இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமா சொல்லி காட்டுறாங்க. நபிகள் நாயகம் சொல்றாங்க, அல்லாஹ் அல்லாத ஒரு பொருள் அது நம்ம சக்தி இருக்கு நம்பிட்டோம்னு சொன்னா நாம் அதற்கு மறைமுகமான ஒரு பவர் இருக்குது என்று நாம் நினைத்தால் நாம் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டோம், அந்த பொருளை கடவுளாக எடுத்துக்கொண்டோம். இதுக்கு இன்னொரு ஆதாரம் என்ன? நபிகள் நாயகம் மறுபடியும் சொல்லி காட்டாங்க, மன் தஅல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக. எவன் ஒருவன் தாயத்தை தொங்க விடுகிறானோ அவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டான். தாயத்துனா என்ன? தாயத்துனா ஒரு பட்டை, ஒரு பேப்பர். அதை நீங்க என்ன எவ்வளவுதான் நீங்க குர்ஆன் ஆயத்தை ஓதி ஊதினாலும் சரி, பேப்பர் ஆற்றலை விட அது சக்தி கூடுமா? ஒரு பட்டைக்கு பட்டையோட சக்தி கூடுமா? நீங்க வீட்டுல தொங்க விடக்கூடிய எல்லா பொருளும் தாயத்து தான். நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு வெள்ளை கல்ல தொங்க விடுறோம், நாம என்ன நினைக்கிறோம்? இந்த வெள்ளை கல்லு நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய கஷ்டத்தை தடுக்கும், அது நம்ம வீட்டுக்கு என்ன செய்யும்? நல்லதை கொண்டு வரும் அப்படி நம்பிக்கை வைக்கிறோம். நீங்க பல ஊர்களில் போய் பார்க்கலாம், கண்டதையும் நிச்சயமா தொங்க விடுவாங்க. வீட்டுக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னு சொன்னா வீட்டுல 4 மூலைகள்லையும் ஒரு பாட்டில் தொங்கிக் கொண்டிருக்கும். என்ன பாட்டில்? இந்த பாட்டில் நம்ம வீட்டுக்குள்ள தொங்க விட்டோம்னு சொன்னா நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய கஷ்டத்தை இந்த பாட்டில் தடுத்து விடும். வீட்டுல என்ன செய்வாங்க? அஸ்மா படத்தை பெரிய பட்டையில எழுதி மாட்டி வைப்பாங்க, வேற எதையெல்லாம் எழுதி மாட்டி வைப்பார்கள். என்ன நம்பிக்கை? இதை நாம மாற்றி வைத்தோம் என்று சொன்னால் நம்ம வீட்டுக்கு பறக்கத்து வரும். எதை நம்பிக்கை வைக்கிறாங்க? ஒரு சாதாரண ஒரு பேப்பருக்கு மேல நம்பிக்கை. அட நீ பேப்பர்ல குர்ஆன் ஆயத்தை எழுதி வச்சாலும் சரி, எதை எழுதி வைத்தாலும் சரி, அந்த பேப்பருக்கு ஒரு சக்தி வந்து நம்புறியா இல்லையா? நீ குர்ஆன் ஆயத்தை எழுதினால் அந்த பேப்பருக்கு பவர் கூடுமா? அது மறைமுகமான ஆற்றல் வருமா? வராது. இன்னைக்கு பார்க்கிறோம், மௌலூத் ஓதுறோம், மௌலூத் நாம் ஓதுறோம், மௌலூத் ஓதுறதுக்கு இந்த சுண்டல் கொண்டு வர்றாங்க பாருங்க. மௌலூத் ஓதுறதுன்னா சுண்டல் தான். மௌலூத் ஓதுன பிறகு அதுல எந்த பவரும் ஏற்படாது. சுண்டலை கொண்டு போய் நீங்க லேப்ல ஆராய்ச்சி கொடுங்க. மௌலூத் ஓதுறதுக்கு முன்னாடி சுண்டல் இருந்தாலும் மால்சாவா இருந்தாலும் சரி, பொலிகளையா இருந்தாலும் சரி, லேப்ல கொண்டு போய் ஆய்வுக்கு கொடுங்க. மௌலூத் ஓதுறதுக்கு முன்னாடி அவன் ஆய்வு பண்ணி சொல்லுவான், இந்த சுண்டல்ல வந்து வைட்டமின் சி இவ்வளவு இருக்குது, வைட்டமின் கே இவ்வளவு இருக்குதுன்னு சொல்லுவான். நீங்க மௌலூத் ஓதிட்டு கொண்டு போய் கொடுத்தாலும் சுண்டல் எவ்வளவுதான் இருக்கும், வைட்டமின் சி எவ்வளவு இருக்குமோ அவ்வளவுதான் இருக்கும். அது எதுவும் கூடி இருக்காது. நாம நம்புறோம் மௌலூத் ஓதின பிறகு அது சுண்டல் கிடையாது, என்ன பேரு? நேர்ச்சர். மௌலூத் ஓதின பிறகு மால்சா கிடையாது, என்ன பேரு? நேர்ச்சர். மௌலூத் ஓதின பிறகு அதுக்கு பேர் பொதிகள் கிடையாது, நேர்ச்சர். அப்ப என்ன நினைக்கிறோம்? ஒரு பொருளுக்கு வந்து அல்லாஹ் அல்லாத ஒரு பொருளுக்கு ஒரு காரியத்தை செய்த பிறகு அதுக்கு மறைமுகமான சக்தி இருக்குது நம்ம நினைக்கிறோம் பாருங்க. அது மறைமுகமா தன்மை இருக்குது, அது நமக்கு பரக்கத்தை கொண்டு வந்து நினைக்கிறோம் பாருங்க. இது அல்லாஹ்விற்கு இணை கற்பிப்பது. நபிகள் நாயகம் சொன்னாங்க, மன் தஅல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக. எவன் ஒருவன் தாயத்தை தொங்க விடுகிறானோ அவன் அல்லாஹ்விற்கு இணை கற்பித்து விட்டான். அது ஒரு கயிறு தானப்பா, அது ஒரு பேப்பர் தானே, அது ஒரு பட்டை தானே. அந்த பட்டையை உன்னுடைய கையில் கட்டிக்கொண்டால் உனக்கு ஏற்படக்கூடிய கஷ்டத்தை நீக்கக்கூடிய மறைமுகமான சக்தி அதற்கு இருக்கு. நம்புறாங்களா இல்லையா? இப்படி நாம நம்பிட்டோம் சொன்னா, நாம அல்லாஹ் வணங்குறேன்னு சொன்னாலும் நாம அல்லாஹ் வணங்கல, அந்த தாயத்தை நாம் கடவுளாக எடுத்துக்கொண்டோம். நம்ம சமுதாயத்தை சொல்லிக்கிட்டே போலாங்க. நம்ம அவ்வளவு விஷயங்களை கடவுளா எடுத்திருக்கோம். இணை வைத்தல் என்றால் என்ன என்பதை நம்முடைய சமுதாயம் தெளிவா வழங்கணும். கல்யாணத்துல மாப்பிள்ள மாலை போடுவார், நம்ம மாலை போடக்கூடாதுன்னு சொல்லுவோம். பாருங்கப்பா நஜாத்துக்காரன், மாலை என்றால் மனம், எங்க ஊர் அசர் மாலை என்றால் மனம், அந்த மனத்தை போடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டார்கள். நபிகள் நாயகத்துக்கு மனம் பிடிக்கும் அல்லவா அப்படின்னு சொன்னார். வெள்ளிக்கிழமை நீங்கள் மனம் பூசிக்கொண்டு வாருங்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லவில்லையா? அப்ப நாங்க கேட்டோம், நபிகள் நாயகம் வெள்ளிக்கிழமை மனம் பூசிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அப்ப இந்த அசர்த்து மாதிரி ஒரு முழம் பூவை வாங்கி தொப்பில சுத்திக்கிட்டு போறாங்களா? நபிகள் மனம் என்றால் மாலைன்னு சொல்றாங்க. மனம் என்றால் அத்தரை தைக்கிறது, இப்படிதான் நம்ம விளங்கணும். இவன் மனம் என்றால் மாலை, மாலை போடுவது தப்பா? நபிகள் நாயகத்துக்கு பிடித்த விஷயம் அல்லவா? சரிங்க, மனம் என்றால் மாலை வைத்துக் கொள்வோம். நபிகள் நாயகம் வெள்ளிக்கிழமைக்கு என்ன சொன்னாங்க? மனம் பூச சொன்னாங்க.
எல்லா அசலுக்குமா என்ன செய்யணும்? ஒரு முழம் பூவை வாங்கி தலையில சுத்தணும். அங்க எலும்புதான் என்ன செய்யணும்? காதுல சுத்தணும். காதுலையும் சுத்த மாட்டுக்கா, தலையிலையும் சுத்த மாட்டுக்கா. அப்ப அவர் தங்களுக்கு தாங்களே முரண்படுறாங்க. இந்த மாலை இருக்கு பாருங்க, இந்த மாலையை நம்முடைய சமுதாயம் கடவுளா நினைக்கிறா இல்லையா? மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு மாலை போட்டு வருவார். கல்யாணத்துக்கு மாலை போட்டு மாப்பிள்ளை வந்தா அந்த மாலையை கழுத மனுஷன் வீட்டுக்குள்ள கொண்டு போய் தொங்க போடும். ஒரு மூலையில 6 மாசம் கிடக்கும். 6 மாசம் அந்த மாடி வதங்கின பிறகு இப்ப சந்தன மாலை மாப்பிள்ளை ரொம்ப வீக் ஆயிட்டாங்க, மாலையை சுமக்க முடியல. அது எப்படி ஆயிட்டாங்க? சந்தன மாலையை சிம்பிளா போட்டுறாங்க. அது வீட்டுல தொங்கிக்கிட்டே கிடக்கும். கொஞ்ச காலம் போகும். சிறிது காலம் கழித்த பிறகு எப்ப அந்த மாலையை பக்குவமா கலத்து, காலில் பற்ற கூடாது, எங்கேயாவது ஒரு கிணத்துல கொண்டு போய் போடு, ஆத்துல கொண்டு போய் போடு, குளிய தோணி போத, ஏமா கிணத்துல கொண்டு போய் போட சொல்றீங்க? அந்த மாலையில காலு பட்டா கணவன் மனைவிக்கு ஆகாது, புருஷன் பொஞ்சாதிக்கு ஆகாது. நம்புறாங்களா இல்லையா? அந்த மாலைக்கு ஒரு மறைமுகமான சக்தி இருக்கு நினைக்கிறாங்களா இல்லையா? அத உனக்கு குள்ள யுசீபனா இல்லாம கட்டபல்லாஹுனா, எங்களுடைய அல்லாஹ் எங்களுக்கு எதை விதித்திருக்கின்றானோ அதை தவிர வேறு ஒன்றும் எங்களுக்கு ஏற்படாது. அல்லாஹ் இப்படி நம்புங்க, ஹுவ மௌலானா, அந்த அல்லாஹ் தான் எங்களுடைய பாதுகாவலன். நாம எப்படி நினைக்கிறோம்? மாலையில கால்பட்டா என் வீட்டுக்கு கஷ்டம் வந்துடும், மாலையில கைப்பட்டா என் புருஷன் முஞ்சாதிக்கு ஆகாது, இப்படி நாம நினைக்கிறோம் பாருங்க. அல்லாஹ் அல்லாத ஒரு பொருள் நமக்கு நன்மையை தரும் அல்லது தீமையை தடுக்கும், அதுக்கு ஒரு மறைமுகமான சக்தி இருக்கு நினைக்கிறோம் பாருங்க. இதுதான் நாம அந்த பொருளை கடவுளா நினைக்கும் முதல் அம்சம். நம்ம அந்த பொருளை கடவுளா இருப்ப முதல் அம்சம் எது? அதற்கு ஒரு மறைமுகமான சக்தி இருக்குது. நாயகம் வாப்பான்னு சொல்லுவாங்க, அவருக்கு தாடியே இருக்காது. நபிகள் நாயகம் இணை வைக்கக்கூடியவங்களுக்கு மாறு செய்யுங்கள், நீங்க தாடியை பெருசா வைங்க நபிகள் நாயகம் சொன்னாங்க. நாயகம் வாப்பான்னு ஒரு சகோதரர், அவரை அழைச்சிட்டு வருவாங்க, தாடி அவர் காலை கழுவி குடிப்பாங்க. அவருக்கு முன்னாடி போய் சுஜூது பண்றாங்க. அவர் மனிதர் தானே, மனிதனுக்கு ஒரு இல்லாத ஒரு பவர் இருக்கா நினைக்கிறாங்க பாருங்க. மனிதன் என்றால் மனிதன் தான், அவரும் நம்மள மாதிரி சாப்பிடுவாரு, அவரும் நம்மள மாதிரி ரெண்டுக்கு போவாரு, அவருக்கு நம்மள மாதிரி ஆசாபாசங்கள் இருக்கும். அவர் இறைவனுடைய பிள்ளை கிடையாது, இறைவனுக்கு பிள்ளையே கிடையாது. நீங்க என்ன செய்றீங்க? நம்ம சமுதாயம் என்ன செய்யுது? ஒரு மனிதனுக்கு முன்னால போய் சஜிதா பண்றோம், அவரு கால கழுவி நாம குடிக்கிறோம், நாம நினைக்கிறோம். அந்த நாயக வாப்பாக்கு இல்ல, மனிதர்களுக்கு அல்லாஹ் ஒரு பவரை கொடுத்திருக்கான் பாருங்க, அதுக்கு மேல மறைமுகமான ஒரு பவர் இருக்கு நாம் நினைக்கிறோம். இதுதான் அவர்களை நாம் கடவுளாக எடுத்துக்கொள்வது நபிகள் நான் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு பொருளுக்கு, இறைவன் அல்லாத ஒரு பொருளுக்கு மறைமுகமான சக்தி இருக்குது. அந்த பொருளுக்கு என்ன தன்மை இருக்கிறதோ, அல்லாஹ் என்ன ஆற்றலை கொடுத்திருக்கின்றானோ அதற்கு மேல ஒரு சக்தி இருக்கு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா நீங்க அந்த பொருளை கடவுளாக எடுத்துக்கொண்டீர்கள், நீங்க அல்லாஹ்விற்கு இணை கற்பித்து விட்டீர்கள். அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். பார்க்கணும், ஒரு இடத்துக்கு நமக்கு பரக்கத் இறங்கும்னு சொன்னா அது அல்லாஹ்விற்காக கட்டப்பட்ட இடமா இருக்கணும். அல்லாஹ் சொல்றான், அன்னல் மசாஜித லில்லாஹ், பள்ளி வாசல் என்பது அல்லாஹ்விற்குரியது. பலா ததுவும் அல்லாஹ்ஹதா, அந்த பள்ளி வாசலில் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நீங்கள் பிரார்த்தனை செய்து அழைக்காதீர்கள். நம்ம பள்ளி வாசல்ல போய் உட்கார்ந்தா நமக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத் இறங்கி நாம நினைக்கிறோம். நிறைய நான் சொல்லி காட்டுறாங்க, ஒருவன் பள்ளி வாசல்ல போய் ஃபர்லான தொழுகையை தொழுது விட்டு அடுத்த ஃபர்லான தொழுகை எதிர்பார்த்திருந்தால் அவன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் அவன் தொழுகையிலேயே இருந்து கொண்டிருக்கிறான். பள்ளிவாசல் இறைவனுக்காக எழுப்பப்பட்ட ஆலயம், இறைவனுக்காக ஆலயம் எழுப்பப்பட்டால் அந்த இடத்தில் இறைவனுடைய மறைமுகமான அருள் இறங்குகிறது அப்படின்னு நம்ம நம்பணும். நாம அந்த நம்பிக்கையில் அங்க போய் என்ன செய்வோம்? வணக்க வழிபாடுகள் செய்வோம். நபிகள் நாம சொல்லி காட்டாங்க. அதே மாதிரி நம்ம என்ன சொல்றோம்? பள்ளிவாசல ஒரு வீட்டில் தொழுவதை விட பள்ளிவாசல்ல போய் ஜமாத்தாக தொழுதால் 27 மடங்கு நன்மைக்கு நாம சொல்றோம். அப்ப ஒரு இடத்துல அல்லாஹ்வுடைய அருள் இறங்குது, ஒரு இடத்தில் ஒரு மறைமுகமான ஒரு இறைவனுடைய ஆற்றல் அங்கே இருக்கிறது என்று நாம் நம்பணும்னு சொன்னா அதுக்கு இறைவனுக்காக எழுப்பப்பட்ட ஆலயங்களுக்கு மட்டும்தான் அந்த தன்மை இருக்கிறது. வேற எந்த பொருளினாலும் அந்த இடத்திற்கு ஒரு மகிமை இருக்கு நம்ம நினைச்சு வச்சுக்கிறோங்க. அந்த பொருளை நாம் கடவுளாக எடுத்துக்கொண்டோம். ஒரு கொடிக்கம்பு நட்டி வைக்கிறோம், இந்த கொடிக்கம்பு இங்க இருக்கிறதுனால இந்த இடத்துக்கு ஒரு பவர் வருது, இந்த இடத்துக்கு ஒரு பரக்கத்து இறங்குது என்று நீங்கள் நினைத்தால் அல்லாஹ்விற்காக எழுப்பப்பட்ட ஒரு ஆலயம் பள்ளிவாசல், இறைவனுக்காக எழுப்பப்பட்ட ஆலயத்தில் அல்லாஹ்வுடைய பரக்கத்து இறங்கி நம்ம நீங்க வச்சுக்கிறீங்க. இது அல்லாஹ் இணை வைப்பது கிடையாது. ஏன்? இது இறைவனுக்காக எழுப்பப்பட்ட ஒரு ஆலயம். அல்லாஹ்வுடைய நினைவு சின்னங்கள் இருக்கு பாருங்க, சஃபா மருவா, இது அல்லாஹ்வுடைய நினைவு சின்னங்கள்.
இந்த அல்லாஹ்வுடைய நினைவு சின்னங்கள்ல வந்து இறைவனுடைய பரக்கத் இருக்குன்னு சொன்னா இறைவன் அல்லாஹ் நினைவு சின்னங்கள் சொல்லி காட்டுறான். அது அல்லாமல் ஒரு பொருள் இருப்பதின் காரணத்தினால், அங்க ஒரு கட்டிடம் இருப்பதின் காரணத்தினால் அந்த இடத்துக்கு பரக்கத் இருக்கு நினைச்சீங்கன்னு சொன்னா அந்த பொருளை நீங்கள் கடவுளாக எடுத்துக் கொண்டீர்கள். எப்படி நம்பிக்கை? நபிகளை அற்புதமா சொல்லி காட்டான். லஅனல்லாஹு யஹூத வ நஸாரா இத்தகது குபூர் அன்பியாஹி மசாஜிதா. யஹூதிகள் மீதும் நசாராக்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கிவிட்டது. என்ன காரணம்? அவர்கள் தங்கள் நபிமார்களின் சமாதிகளை எல்லாம் பள்ளிவாசலாக எடுத்துக்கொண்டார்கள். பள்ளிவாசல் என்ன அர்த்தம்? இறைவனுக்காக எழுப்பப்பட்ட ஆலயத்தில் அந்த இடத்துக்கு ஒரு மகிமை இருக்குது, அங்க போய் உட்கார்றதுக்கு ஒரு மகிமை இருக்கு நம்புனா அது தப்பு கிடையாது. ஏன்னா அல்லாஹ்வுக்காக எழுப்பப்பட்ட ஆலயம். இவன் கபூர்ல போய் உட்கார்ந்து கொண்டு அந்த தர்காவுல பரக்கத் தெரிஞ்சு நினைக்கிறான், அந்த தர்காவுல போய் உட்கார்ந்து நமக்கு பாக்கியம் நினைக்கிறான். இறைவனுக்காக எழுப்பப்பட்ட ஆலயம் நினைக்கிறானா? அந்த கபூர் இருப்பதின் காரணத்தினால், அந்த கபூர் அடக்கஸ்தலம் இருக்கு பாருங்க, அது இருப்பதின் காரணத்தினால் அந்த இடத்துக்கு ஒரு மகிமை இருக்கு நினைக்கிறான் பாருங்க. அந்த இடம் எந்த இடத்திலெல்லாம் ஒரு பரக்கத், ஒரு இடத்தில் ஒரு பரக்கத் இறங்குறீங்க நினைச்சீங்க பள்ளிவாசல் மட்டும்தான், வேற எந்த இடத்திலும் செய்யாது. நபி இஸ்லாம் சொன்ன இடங்களை தவிர, இறைவனுக்காக எழுப்பப்பட்ட ஆலயங்களை தவிர, இறைவனுக்காக செய்கின்ற வணக்க வழிபாடுகளை தவிர வேற ஒரு பொருளின் காரணத்தினால் ஒரு இடம் மகிமை பெறுகிறது என்று நீங்கள் நினைத்தால் அந்த பொருளை நீங்கள் கடவுளா எடுத்துக்கொண்டீர்கள். நான் சொன்னேன், யஹூதி நஸாராக்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்பட்டு விட்டது. என்ன காரணம்? நபிமார்களின் சமாதிகளை எல்லாம், அடக்க ஸ்தலங்களை எல்லாம் அவர்கள் பள்ளிவாசல் ஆக்கி கொண்டார்கள். அந்த கபூர் இருக்கிற காரணத்தினால அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய பரக்கத் இறங்குது. அங்க போய் நாம உட்கார்ந்தா நமக்கு மகிமை கிடைக்கும், அந்த அவுலியா நமக்கு பரிந்துரை பண்ணுவாரு, இப்படி நாம நினைக்கிறோம் பாருங்க. இதைத்தான் நாம் கடவுளாக எடுத்துக் கொள்வது. நபிகள் நான் சொன்னாங்க தன்னுடைய மரண தருவாயில், அல்லாஹும்ம லா தஜஅல் கப்ரி வஸனை யுஅபத். இறைவா, என்னுடைய கபரை வணங்கப்படும் விக்கிரகமாக நீ ஆக்கி விடாதே. ஒரு கபரை வந்து விக்கிரகம் என்றால் என்ன, வணங்கப்படும் சிலை என்றால் என்ன நாம நினைக்கிறோம். ஒரு சிலை மாதிரி செஞ்சு வச்சு வணங்கினாதான் நாம சிலை வணக்கம், அல்லாஹ்க்கு இணை வைத்தல் நினைக்கிறோம். நபிகள் நான் சொல்லி காட்டுறாங்க, இறைவா என்னுடைய கபரை நீ வணங்கப்படக்கூடிய விக்கிரகமாக நீ ஆக்கி விடாதே. என்ன அர்த்தம்? கபூர் என்றால் அது ஒரு மண்ணு சுவர் தான், அது ஒரு சிமெண்ட் கல்லு தான், அது ஒரு பூசப்பட்ட ஒரு பொருள் தான். அந்த கபூருக்கு வந்து மறைமுகமான சக்தி இருக்கு நினைக்கிறாங்க பாருங்க. அப்படி நினைக்கிற காரணத்தினால்தான் அந்த கபூரை நாம் சில கடவுளாக எடுத்துக்கொண்டோம். இறைவா, என்னுடைய கபூருக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திடாத, என்னுடைய கபூரை நீ விக்கிரகமா ஆக்கி விடாத என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்றாங்க. அப்ப இறைவனுக்கு இணை கற்பித்தால் என்ன? அதுல முதலாவது அடிப்படை என்னன்னு சொன்னா, அல்லாஹ் அல்லாத ஒரு பொருள், அதற்கு மறைமுகமான சக்தி இருக்குது. அது ஒரு இடத்தில், ஒரு பொருள் ஒரு இடத்தில் இருப்பதினால் அந்த இடத்துல பரக்கத் இறங்குது. ஒரு பொருள் நமக்கு வரக்கூடிய கஷ்டத்தை தடுக்கும், அது ஒரு பொருள் நமக்கு வரக்கூடிய நன்மையை, நமக்கு நன்மையை கொண்டு வரும் என்று நீங்கள் நம்பிவிட்டால் நீங்கள் அல்லாஹ்வை மட்டும் வணங்கவில்லை, நீங்க அந்த பொருளை கடவுளா எடுத்துக்கொண்டீர்கள். இது இன்னொரு முக்கியமான விஷயம். நம்ம தாய்மார்கள் தாலின்னு போடலாம, தாலி நம்ம சொன்ன நட்சத்திரம் தாலி கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அது எவ்வளவு பாவமான காரியம் சிந்திக்கிறது இல்லை. நம்ம ஏன் தாலி கட்டக்கூடாது நம்ம ஏன் சொல்றோம்? நபிகள் நாயகம் திருமணத்துக்கு அப்படி ஒன்று சொல்லி தரல. திருமணம் என்றால் என்ன? பெண்ணை பெற்றவர் என்ன செய்வார்? அவர் தன்னுடைய பெண்ணை ஒரு மணமகனுக்கு நான் தர்றேன்னு சொல்வார். என்னுடைய மகளை உனக்கு நான் திருமணம் செய்ய தருகிறேன் அப்படின்னு சொல்வார். அது ரெண்டு சாட்சி இருக்கும். மணமகனிடமிருந்து மகள் தொகையை பெற்றுக்கொண்டு திருமணம் முடித்து கொடுப்பார். இதுதான் திருமணம். நம்ம எப்படி ஆயிட்டோம்? கல்யாணம் சொன்னா கல்யாணம் சொல்லவே மாட்டோம். தாலி கட்டு வச்சிருக்கு, வாங்க என் பிள்ளைக்கு தாலி கட்டு வச்சிருக்கு, தாலி கட்டு முடிஞ்சாச்சா அப்படிதான் நம்ம சொல்றோம். தாலி கட்டுக்கிறோம் பாருங்க. இந்த தாலியை நம்முடைய சமுதாயம் கடவுளாக ஏற்றிருக்குதா இல்லையா? அந்த தாலியை நீங்க எடுத்து பாருங்க. அந்த தாலியில கருப்பு மணி இருக்கும், கருச மணின்னு சொல்லுவாங்க. கருச மணி, கருப்பு மணி. நெல் இருக்க, நெல்லு மாதிரி தங்கத்துல செஞ்சு மாட்டி இருப்பாங்க. நெல்லு மாதிரி தங்கத்துல இருக்கும். நீங்க தாலியில போய் பாத்தீங்கன்னா கோதுமை மாதிரி தங்கத்துல செஞ்சு தாலியில இருக்கும். காசு இருக்கு பாருங்க, 4 சைஸ் காசு, அந்த மாதிரி தாலியில இருக்கும். பவனம் அதுல இருக்கும், முத்து அதுல இருக்கும். என்ன நம்பிக்கை? இந்த நெல்லு மாதிரி தாலியில இருந்தா நம்ம வீட்டுக்கு இரண பாக்கியம் கிடைக்கும். கோதுமை மாதிரி தாலியில இருந்தா நம்ம வீட்டுக்கு இரண. எதுக்கு நெல்லு கோதுமை தான் தாலியில வருது? அது இருந்தா தான் அந்த வீட்டுக்கு நிறைய ரிஸ்க் வருமா. அல்லாஹ் சொல்லி காட்டுறா, எபு சுத்து ரிஸ்க் அதிகமா யஷா வ யக்திர்.
அல்லாஹ் தான் நாடியோருக்கு செல்வத்தை வாரி வாரி வழங்குகிறான், தான் நாடியோருக்கு அல்லாஹ் குறைத்தும் கொடுக்கின்றான். நம்ம நினைக்கிறோம் தாலி தொங்குச்சுன்னா நமக்கு இளன பாக்கியம் கிடைக்கும், அதுல காயின் மாதிரி இருக்கும். இந்த காயினுக்கு நம்பிக்கை, அந்த காயின் மாதிரி இருந்தா நம்ம வீட்டுக்கு காசு ஒரு முத்து பவளம் தான் தாலியில இருக்கு, சிவப்பு கலர்ல இருக்கும் பவளம் மாதிரி, அதெல்லாம் இருந்தா தான் நம்ம வீட்டுக்கு காசு பணம் அதிகமா கிடைக்கும். தாலி அத்துரும், தாலி அத்துருச்சுன்னு சொல்லக்கூடாதான். என்ன சொல்லணுமா? தாலி பெருகிருச்சு, கருசமணி பெருகிருச்சு. அப்ப நம்ம என்ன நம்புறோம்? அந்த தாலிக்கு ஒரு சக்தி இருக்குன்னு நினைக்கிறோமா இல்லையா? எந்த தாயுடைய உள்ளமாவது, எந்த பெண்ணுடைய உள்ளமாவது அந்த தாலியை அத்துவிட்டால் அவங்களுடைய உள்ளத்தை அல்லாம நம்பிக்கை இருக்குதா? அது எனக்கு அணுவளவு கஷ்டம் வருவதாக இருந்தால் படைத்த ரப்புல் ஆலமீன் தர முடியும். அல்லாஹ் சொல்லி காட்டான், அல்லாஹ் உனக்கு ஒரு கஷ்டத்தை நாடி விட்டான் என்று சொன்னால் அதை நீக்கக்கூடியவன் அவனை தவிர வேறு யாரும் கிடையாது. அப்படி நம்பணும். அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நன்மையை நாடிவிட்டான் என்று சொன்னால் அதை திருப்பி விடக்கூடியவன் கூட யாரும் கிடையாது. அல்லாஹ் தடுக்கிறது அல்லாஹ் சொல்லல. தடுப்பது என்பது கஷ்டம், திருப்பி விடுவதற்கு பாருங்க அது ரொம்ப ஈஸி. எப்படி? பயங்கரமான ஒரு பாறை மேல இருந்து விழுது, ஒரு 1000 கிலோ பாறை விழுது. அந்த பாறை நம்ம கையால பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியாது. பிடிச்சா தடுக்கிறது. திருப்பி விடுவது என்ன தெரியுமா? அது பூமியை நோக்கி வந்து கொண்டு இருக்கும் போது என்ன செய்யறது? அதனுடைய பாதை அப்படி திருப்பி விட்டுடலாம். நம்ம பேட்ஸ்மேன் தெரியும், கிரிக்கெட் விளையாடுறாங்க பாருங்க, பவுலர் வீசும்போது அப்படி என்ன செய்வாங்க? அவங்க டிஃபென்ஸ் வச்சு கட்டு வச்சு விடுவாங்க, அப்படி பால் என்ன செய்யும்? அப்படி வேற திசையை திருப்பி ஓடும். அப்ப அல்லாஹ் சொல்றான், இறைவன் உங்களுக்கு ஒரு தீமையை நாடிவிட்டால் அதை தடுக்க கூட வேண்டாம், திருப்பி விட முடியுமா? ஒரு பயங்கரமான பாறை விழுது, அந்த பாறையை நீங்க பிடிக்க வேண்டாம், உங்களுக்கு மேல விழக்கூடிய அந்த பாறையை நீங்க அதை திருப்பி விட முடியுமா? வருது வந்து கை வச்சா போது என்ன செய்யும்? அந்த புறம் போய் விழுந்துரும். இறைவன் உங்களுக்கு ஒரு தீமையை நாடிவிட்டால் அந்த தீமையை திருப்பி விடுவதற்கு கூட யாருக்கும் சக்தி கிடையாது. அல்லாஹ் அப்படி ஒரு முஸ்லிம் அப்படி அல்லாஹ் நம்ப சொல்றோம். நம்ம நம்புறோம் தாலி அத்துட்டா எங்களுக்கு கஷ்டம் நம்புறோமே, நம்ம தாலியை கடவுளா எடுத்திருக்கிறோமா இல்லையா? தாய்மார்கள் சிந்திக்க வேண்டும். மறுமை வாழ்க்கை நாசமாகிவிடும். மர்ம வாழ்க்கை இருக்கு பாருங்க. அல்லாஹ் அல்லாத ஒரு பொருளுக்கு மறைமுகமான சக்தி இருக்கிறது என்ற நம்பிக்கையை நீங்கள் மரணித்து விட்டால் மர்ம வாழ்க்கை நிரந்தர நரகம் தான். அந்த நஷ்டத்துக்கு ஒரு ஈக்குவல் சமத்தை நாம சொல்லவே முடியாது, நினைத்து கூட பார்க்க முடியாது, கற்பனையோடு நினைக்க முடியாது. அவ்வளவு பயங்கரமான நஷ்டம், நிரந்தர நரகம். அந்த நரகத்துல போய் நம்ம சேர்ந்துருவோம். அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்னைக்கு தாலி இப்படி எதையெல்லாம் நாங்க எடுத்து வச்சுக்கிறோம், ஒவ்வொன்றா சொல்லிட்டு போக முடியாது. கல்யாணத்துல ஆரத்தி எடுக்கிறோம், கல்யாணத்துல பந்தல்ல வாழை மரத்தை கட்டி வைக்கிறோம். குலதள்ளிய வாழை மரம். எப்படிப்பட்ட வாழை மரம்? குலதள்ளிய வாழை மரம். எதுக்குமா கல்யாண பந்தல்ல போய் வாழை மரத்தை கட்டி வைக்கிறீங்க? வாழை மரத்துக்கு புள்ள வாழை கொலை. வாழை மரத்துக்கு புள்ள என்னது? வாழை கொலை. அந்த வாழை கொலையோட கட்டி வச்சாதான் அந்த மாப்பிள்ளை பொண்ணுக்கு புள்ள பிறக்கும். நம்புறோமா இல்லையா? வாழை கொலைக்கு வாழை மரத்துக்கு ஒரு சக்தி இருக்கு நினைக்கிறோமா இல்லையா? இது அதை நாம் கடவுளாக இருப்பது. புள்ள குழந்தை பாக்கிறது யார் தர முடியும்? அல்லாஹ் சொல்லி காட்ட குர்ஆன்ல, அல்லாஹ் தான் நாடியோருக்கு ஆண் குழந்தையை கொடுக்கின்றான், அல்லாஹ் தான் நாடியோருக்கு பெண் குழந்தையை கொடுக்கின்றான், அல்லாஹ் தான் நாடியோருக்கு ஆண் குழந்தைகளை பெண் குழந்தை கலந்து கொடுக்கின்றான், தான் நாடியோரை குழந்தை பாக்கியம் மற்றவர்களாகவும் அல்லாஹ் ஆக்குகின்றான். நமக்கு அந்த நம்பிக்கை வேண்டாமா? நம்ம வாழை மரத்தை கடவுளா நினைக்கிறோமா இல்லையா? கல்யாணத்துல ஆரத்தி எடுக்கிறோமா இல்லையா? தீய நாம் கடவுளா எடுக்கிறோமா இல்லையா? இப்படி எல்லாவற்றையும் சொல்லிக்கிட்டே நீங்க போங்க. வீடு கட்டும் பூசணிக்காய் தொங்க விடுறோம், பூசணிக்காய் கடவுளா இருக்கு. எதுக்குப்பா பூசணிக்காய்? வீடு கட்டும் என்ன செய்யறோம்? ஒரு சோழ கொல்ல பொம்மை மாதிரி செஞ்சு வீட்டுக்கு முன்னாடி தொங்க விடுறோம். எதுக்கு இந்த மாதிரி தொங்க விடுறீங்க? எங்க வீட்டு நம்ம அந்த வீட்டை பார்த்து நம்ம கண்ணு பட்டு அந்த வீட்டுக்கு ஆபத்து வந்துருமா? அது எது தடுக்குமா? இந்த சோழ கொல்ல பொம்மை தடுக்குமா? இந்த பூசணிக்காய் தடுக்குமா? சில வீடுகளை நீங்க பாருங்க, வீட்டுக்கு மேல என்ன செய்வாங்க? பானையில வெள்ள வெள்ள புள்ளியா வச்சு வீட்டுக்கு மேல கவுத்தி வச்சிருப்பாங்க மாடியில. எதுக்கு அப்படி கவுத்தி வச்சிருக்கீங்க? எங்க வீட்டு மேல யாரும் கண்டிஸ்டி போட்டுற கூடாது இல்ல? அதை எது தடுக்கும்? நம்ம கண்ணுனால அந்த வீட்டுக்கு தீமை வந்துருமா? எது தடுக்குமா? அந்த பானை. இப்படி எதையெல்லாம் அல்லாஹ் அல்லாத ஒரு பொருள் நமக்கு நல்லதை கொண்டு வரும், தீமையை தடுக்கும் நீங்க நம்பிட்டீங்கன்னு சொன்னா நீங்க அந்த பொருளை கடவுளாக எடுத்துக்கொண்டீர்கள். நீங்க அல்லாஹ்வை நீங்க வணங்குறேன்னு சொன்னாலும் சரி, நீங்க அல்லாஹ்வை வணங்கவில்லை, நீங்கள் அல்லாஹ் அல்லாத ஒரு பொருளை நீங்கள் கடவுளாக எடுத்துக்கொண்டீர்கள். இது முதல் நம்பிக்கை. இரண்டாவது அடிப்படை என்ன? அல்லாஹ் சொல்லி காட்ட திருமறை குர்ஆன்ல, இத்தகது அஹ்பாரஹும் வ ருஹ்பானஹும் அர்பாபம் மின் தூனில்லாஹ்.
யூதர்கள், கிறிஸ்தவர்கள், யெகூதி நசாராக்கள் தங்களுடைய பாதிரிமார்களையும் தங்களுடைய அறிஞர் பெருமக்களையும் அல்லாஹ் அல்லாத கடவுளாக எடுத்துக்கொண்டார்கள். இதுக்கு என்ன அர்த்தம்? யெகூதி நசாராக்கள் தங்களுடைய ஆலிம்சாக்களை கடவுளாக எடுத்துக்கொண்டார்கள். இதுக்கு என்ன அர்த்தம்? அற்புதமான விளக்க மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் என்ன செய்வான்? ஒன்ன ஹலால் அல்லாஹ் சொல்லுவான். அந்த ஆலிம்சாக சொல்லுவாங்க அல்லாஹ் ஹலால் சொன்னானா நாங்க இது ஹராம்னு சொல்லுவோம். அல்லாஹ் சொன்ன தூக்கி போட்டு ஆலிம்சாக எடுத்துக்கிடுவாங்க. இது அவர்களை கடவுளாக எடுப்பது. அல்லாஹ் ஒன்று நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் எந்த ஒரு அமலை செய்தாலும் அல்லாஹ் சொல்லி இருக்கின்றானா என்று நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹ்விடமிருந்து பெற்று அவருடைய தூதர் சொல்லி இருக்கிறார்களா என்று நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹ் சொல்லாமல், அல்லாஹ்விடமிருந்து பெற்று அவருடைய தூதர் சொல்லாமல் வேறு யாருடைய கருத்தை நீங்கள் மார்க்கமாக எடுத்துக்கொண்டாலும் நீங்கள் அவரை கடவுளாக எடுத்துக்கொண்டீர்கள். நான் தொழுகின்றேனா, தொழுகையில் நெஞ்சில் தக்பீர் கட்டுறேன். ஏன் நெஞ்சில் தக்பீர் கட்டுற? இறைவனுடைய தூதர் இறைவனிடமிருந்து பெற்று இறை செய்தியை சொன்னார்கள், நீங்கள் தொழும்போது நெஞ்சில் தக்பீர் கட்டுங்கள். நீ ஏன்பா தொப்புளு கீழே கட்டுற, ஏன்பா வயிற்றுல கட்டுற? ஹதீஸ்ல எல்லாம் இல்ல, வேற ஏன்பா கட்டுற? எங்க அசரத்து சொன்னாரு. நாங்கெல்லாம் சாஃபி மதுஹப், நாங்க சாஃபியாக தொப்புள்ள தான் கட்டு வயிற்றுல தான் கட்டுவோம் என்று நீங்கள் சொன்னார். அல்லாஹ் ஒரு சட்டத்தை இறக்கி வைத்திருக்கும் போது அதற்கு நேர் மாற்றமாக ஒரு சட்டத்தை ஒருவர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய சட்டத்தில் இல்லை என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொண்டால் அவரை நீங்கள் கடவுளாக ஏற்றுக்கொண்டீர்கள். முஹர்ரம் மாசம் 10 நாள் கருவாடு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் இஸ்லாமிய அழைப்பு பணி. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் ஏராளமான பணிகளில் மிக முக்கியமான பணி பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதாகும். இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா, பெண்ணடிமைத்தனத்தை ஆதரிக்கிறதா, பலதார மனத்தை ஆதரிப்பது ஏன் என்பன போன்ற எண்ணற்ற சந்தேகங்களுக்கு விடையாக இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் எனும் நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சிகள், இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பற்றிய தவறான எண்ணங்களை களையும் இந்நிகழ்ச்சி தமிழகமெங்கும் நூற்றுக்கணக்கில் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிகழ்ச்சி பிற மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் நடந்து வருகின்றன. இது போன்ற நிகழ்ச்சியின் மூலம் ஏராளமானோர் இஸ்லாத்தை தழுவி வருகின்றனர். இது மட்டுமல்லாது இஸ்லாத்தை அறிந்து கொள்ள விரும்பும் பிற மத மக்கள் ஒரு அஞ்சல் அட்டை அனுப்பினால் போதும், திருக்குரான் மொழிபெயர்ப்புகள், இஸ்லாமிய நூல்கள் மற்றும் பல ஆடியோ வீடியோ சிடிக்கள் என இலவசமாக அனுப்பி வைக்கப்படுகின்றன. மனிதனுக்கேற்ற மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே என்பதை நிரூபித்திட பிற மத அறிஞர்களுடன் பல்வேறு விவாதங்கள், புதியதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக சேலத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள், இஸ்லாத்தை தழுவியதை அதிகாரப்பூர்வமாக்கும் அபிடவிட், கெசட்டில் பெயர் மாற்றம், கத்னா செய்தல் மற்றும் பயிற்சிக்கு தேவையான திருக்குரான் மொழிபெயர்ப்புகளுடன் கூடிய பாட நூல்கள், உணவு, உடை, தங்கும் இடம், மருத்துவம் என இன்னும் பல அத்தியாவசிய பொருட்களை இப்பயிற்சி மையத்தில் வழங்குவதுடன் பயிற்சி மையத்திற்கு வருவதற்கும் பயிற்சி முடிந்து செல்வதற்கும் போக்குவரத்து செலவுகள் இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகின்றன. எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7827474827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044225215226. கருவாடு சாப்பிடக்கூடாது யாரு சொல்லணும்? மீன் சாப்பிடக்கூடாது. கருவாடு யாரு? மீன் என்பது ஹலாலான ஒரு உணவு, கருவாடு என்பது ஹலாலான ஒரு உணவு, இறைச்சி என்பது ஹலாலான ஒரு உணவு. அல்லாஹ்வுடைய பெயர் கூறி அறுக்கப்பட்டால் குறிப்பிட்ட 10 நாளை சாப்பிடாதீங்க. நம்ம சாப்பிடாம இருக்கிறோம். அல்லாஹ் இந்த சட்டத்தை இறக்கி வச்சிருக்கானா? இந்த மாதிரி முஹர்ரம் மாசம் 10 நாள் கருவாடு, கறி, மீன், கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ் எனக்கு வச்சு இறக்கி வைக்கிறத ஏன்பா செய்றீங்க? எங்க ஜமாத்து செய்யுது,
எங்க அசத்துமாக செய்யறாங்க. குர்ஆன்ல கிடையாது, ஹதீஸ்ல கிடையாது. அல்லாஹ் இறக்கி வைக்காத ஒரு சட்டத்தை நீங்கள் சட்டம் என்று நம்பினால் நீங்க அல்லாஹ்வை கடவுளா ஏற்கவில்லை, உங்கள் ஜமாத்தை கடவுளா ஏற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் சட்டம். ஒரு ஆள் மையத்து ஒரு ஆள் இறந்து போயிடுறாரு, மையத்து ஆயிட்டாரு. மையத்துக்கு என்னென்ன செய்யணும் மார்க்கம் சொல்லி காட்டு. 1ஆம் பாத்தியான்னு ஓதுறோம், 7ஆம் பாத்தியான்னு ஓதுறோம், 10ஆம் பாத்தியா, அந்த ஜியாரத்து இந்த ஜியாரத்து இப்படிலாம் ஓதுறமா இல்லையா? இது ஏன்பா செய்றீங்க? நபிகள் நாயகம் காலத்துல எத்தனையோ சஹாபாக்கள் வஃபாத் ஆயிருக்கிறாங்க. நபிகள் நாயகத்துடைய மகள்கள் இறந்து போயிருக்கிறாங்க. நபிகள் நாயகத்துடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத் ஆயிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் எந்த மனைவிக்கும் இந்த மாதிரி 7ஆம் பாத்தியா 10ஆம் பாத்தியாலாம் ஓதலையே. நீங்க ஏன் செய்றீங்க? பாத்தியா ஓதுனா தப்பா? என் மனசுக்கு சரியா படுது, எங்க சந்தோஷமா இருக்குது. ஒரு 1/2 கிலோ கறி எடுக்கிறோம், அற்புதமா சால்னா வைக்கிறோம், அக்கா தங்கச்சி எல்லாம் வருது, பெரியாப்பா சின்ன போலாம் வருது, எல்லாம் சந்தோஷமா உட்கார்ந்து சாப்பிடுறோம். இதை போய் நீங்க கூடாதுன்னு சொல்றீங்களப்பா? அது மன இச்சை என்ன செய்யறோம்? கடவுளாக்கணும். அல்லது எங்க அசத்துமால் செய்யறாங்க, காலங்காலமா நாங்க செஞ்சுக்கிட்டு வர்றோம். குர்ஆன்ல இல்லாத ஒன்றை, ஹதீஸில் இல்லாத ஒன்றை என்னுடைய மனம் விரும்புகிறது என்பதற்காக, என்னுடைய ஊழல் ஜமாத்தாளர் செய்கிறார் என்பதற்காக, எங்களுடைய ஆலிம்சா சொல்றாருங்கிறதுக்காண்டி நான் செய்தேன் என்று வைத்துக் கொண்டால், நான் அந்த ஆலிம்சாவை, அந்த அசரத்தை, என்னுடைய ஊர் ஜமாத்தை, நான் என்னுடைய மனோ இச்சையை கடவுளாக எடுத்துக்கொண்டேன். அப்ப நாங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் எந்த சட்டத்தில் இருக்கணும்? குர்ஆன்ல இருந்தா நம்ம செய்யணும். நபிகள் நாயகம் சொன்னா செய்யணும். குர்ஆனுடைய வசனத்தை வைத்து, நபிகள் நாயகத்துடைய ஹதீஸை வைத்து ஒரு சட்டத்தை சொல்றாரு, அந்த சட்டத்தை நாம் ஏற்றுக்கலாம். ஏன்னா அவருக்காக ஏற்றுக்கொள்ளவில்லை, குர்ஆன் அடிப்படையில் சொல்கின்றார். இது அல்லாமல் குர்ஆன் இல்லாத சட்டத்தை, ஹதீஸ் இல்லாத சட்டத்தை ஒருவர் சொல்கிறார், நீங்கள் அதை நம்பினீர்கள் என்றால், நீங்கள் அதை செய்தீர்கள் என்றால், நீங்கள் அவரை கடவுளாக எடுத்துக் கொண்டீர்கள். இது 2வது அடிப்படை. அடுத்து 3வது அடிப்படை என்ன? அல்லாஹ்விற்கென்று சில பண்புகள் இருக்கு, இறைவனுக்கென்று சில தன்மைகள் இருக்கு. அந்த தன்மையை இறைவனுக்கு இல்லை என்று மறுத்தாலும், அல்லது இறைவனுக்கென்று உள்ள பண்பை அல்லாஹ் அல்லாத ஒரு ஆளுக்கு நீங்க கொடுத்தாலும், நீங்கள் அந்த அல்லாஹ் அல்லாத ஒருவரை கடவுளா எடுத்துக் கொண்டீர்கள். இது எப்படி? நபிகள் நாயகம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மறைவானவற்றை அறியக்கூடியவன் யார்? அல்லாஹ். இன்னல்லாஹ இன்தஹு மஃபாத்திஹுல் கைப், மறைவானவற்றின் திறவுகோல்கள் அல்லாஹ்விடம் தான் இருக்கிறது. லா யஅலமுஹா இல்லா ஹுவ, அவனை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது. எனக்கு அடுத்த வினாடி என்ன நடக்கும் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது. வமா தத்ரி நஃப்சுன் மாதா தக்ஸிபு கதா, எந்த ஒரு ஆத்மாவும் எந்த ஒரு ஜீவனும் அவனுக்கு அடுத்த வினாடி என்ன நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள முடியாது. இது அல்லாஹ்வுடைய பண்பு. மறைவானவற்றை அறியக்கூடியவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் அடுத்த வினாடி என்ன நடக்கும் இது யாருக்கு தான் தெரியும்? அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். நாம நினைக்கிறோம் நம்ம வீட்டுக்கு கல்யாணம் வரும்போது அசரத்து பால் கிதாப் பாத்து சொல்லுங்க, மோர் கிதாப் பாத்து சொல்லுங்க, தயிர் கிதாப் பாத்து சொல்லுங்க. என்னப்பா பால் கிதாப்பு? நல்ல நேரத்தை பார்த்து அசரத்து சொல்லிடுவாங்க. சனிக்கிழமை கல்யாணம் வைக்க மாட்டோம். ஏன்பா சனிக்கிழமை கல்யாணம் வைக்க மாட்டோம்? சனியம் பிடிச்ச நாள். செவ்வாய்க்கிழமை கல்யாணம் வைக்க மாட்டோம். ஏன்பா செவ்வாய்க்கிழமை? செவ்வாய் தோஷம். மாற்று நம்பிக்கை நம்மள்ட்ட இருக்குதா இல்லையா? அப்ப நாம அல்லாஹ் சொல்றான், அத நாளை நடப்பதே அல்லாஹ்வை தவிர வேறு எவனும் அறிந்து கொள்ள முடியாது அப்படின்னு நினைக்கணும். என்ன செய்யறோம்? ஜோசிய கலந்து போய் ஜோசியம் பார்க்கிறோம், ராகுகாலம் பார்க்கிறோம், யமகண்டம் பார்க்கிறோம். அறிந்து கொள்ள முடியும். நம்புறமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தன்மையை அல்லாஹ் அல்லாத பொருளுக்கு நாம் கொடுக்கின்றோமா இல்லையா? வீட்டை விட்டு வெளியே வருவோம், பூனை குறுக்க போயிடும். ஆஹா கெட்ட காலம் இல்லடா, பூனை குறுக்க போயிட்டடா, போன காலம் சரியா அமையாதடா. அந்த பூனைக்கு தெரியுமா உனக்கு அடுத்த வினாடி என்ன நடக்கும் என்பதை? அந்த பூனை அறியும் என்று நீ நம்புகின்றாய். உள்ளங்கால ஊரல் எடுக்கும். சில ஊர்ல உள்ளங்கால ஊரல் எடுத்த தபால் வரப்போகுது, சில ஊர்ல உள்ளங்கால ஊரல் எடுத்தா பணம் வரப்போகுது, சில ஊர்ல உள்ளங்கால ஊரல் எடுத்தா விருந்தாளி வரப்போறாங்க, காக்கா கத்துனா விருந்தாளி வரப்போகுது. அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடுத்த வினாடி என்ன நடக்கும், நாளை நடப்பது அல்லாஹ்க்கு மட்டும் தெரியாது, காக்காக்கு தெரியும். அதான் கத்துது, விருந்தாளி வரப்போறாங்க. பள்ளி கூலி அடிக்குது. பள்ளி என்ன செய்யுது? கூலி. நம்ம ஏதாவது பேசிக்கிட்டு இருப்போம், அம்பாது பள்ளி சத்தம் போட்டுரும். பாருங்க, பள்ளி கூட கூலி அடிக்குது. அப்ப நம்ம நினைக்கிறோம், நம்ம ஒரு விஷயத்தை பேசும்போது பள்ளி அந்த சத்தம் போட்டா அது நடக்கும் நம்ம நினைக்கிறோம். பாருங்க, பள்ளிக்கு தெரியும், நம்புறோம். இந்த மாதிரி மறைவான ஒரு அல்லாஹ்க்கென்று ஒரு பண்பு, அந்த பண்பு அல்லாஹ் அல்லாத ஒரு பொருளுக்கு இருக்கு. நீங்க சொல்லி வச்சுக்கிடுங்க, அந்த பொருளை நீங்கள் கடவுளா எடுத்துக்கொண்டிருக்கீங்க. அல்லாஹ் மட்டும் வணங்கவில்லை. இப்படி அல்லாஹ்க்கு 99 திருநாமங்கள் இருக்கு, அல்லாஹ்க்கு ஏராளமான பண்புகள் இருக்கு. அல்லாஹ் தான் குழந்தையை தரக்கூடியவன். நீங்க அல்லாஹ் அல்லாத ஒரு பொருள் குழந்தையை தர முடியும், தருகாவில் உள்ளவங்க தர முடியும் என்று நீங்கள் நம்பினால் அதை நீங்கள் கடவுளாக எடுத்துக்கொண்டீர்கள். அல்லாஹ் தான் நம்முடைய
செல்வத்தை தர முடியும், ஏழ்மையை போக்க முடியும். அல்லாஹ் அல்லாத ஒரு பொருள், ஒரு தாயத்தோ, ஒரு தகடோ, ஒரு கபரோ, அது ஏதோ ஒரு காரியமோ நமக்கு செல்வத்தை தர முடியும், நமக்கு வறுமையை நீக்க முடியும் என்று நீங்கள் நம்பினால் அந்த பொருள் நீங்கள் கடவுளா எடுத்துக்கொண்டீர்கள். அல்லாஹ்வுடைய 99 பண்புகள் இருக்கு பாருங்க. இதை ஒரு பயான்ல சொல்ல முடியாது. அது அல்லாஹ் சொல்றா, ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு பயானை சொல்லிவிட முடியாது. அல்லாஹ்க்கு ஏராளமான பண்புகள் அல்லாஹ்க்கு இருக்கு. அந்த மாதிரி பண்பு அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இல்லை நீங்க நம்பணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு திருமணத்துக்கு போறாங்க. ஒரு திருமணம் நடந்து காலை நேரம் அந்த வீட்டுக்கு போறாங்க. திருமணம் நடந்து காலை நேரம் அந்த வீட்டுக்கு போறாங்க. போகும்போது அந்த வீட்டுல அடிமை பெண்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, தப்பு அடிச்சு பாட்டு படிக்கிறாங்க. திருமணத்தில் என்ன செய்யலாம், தப்பு அடிச்சு சிறுக்குதா பாட்டை படிக்கலாம். அப்ப சில அடிமை பெண்கள் என்ன ஒரு சின்ன சிறுமிகள் பாட்டு படிக்கிறாங்க, ஃபீனா நபியும் யஅலமு மா ஃபீ கதீன், எங்களிடம் ஒரு நபி இருக்கின்றார், அவர் நாளை நடப்பதையெல்லாம் அறிவார். நாளை நடப்பதை அறியக்கூடியவன் யார்? அல்லாஹ். அல்லாஹ்வுடைய பண்பை யாருக்கு சொல்றாங்க? நபிகள் நாயகத்துக்கு சொல்றாங்க. நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, லா தகூலி ஹக்கதா, பெண்களே இவ்வாறு நீங்கள் சொல்லாதீர்கள், லா யஅலமு மா ஃபீ கதீன் இல்லல்லாஹ், நாளை நடப்பதை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இது மூன்றாவது அடிப்படை. அப்ப முதலாவது அடிப்படை என்ன? அல்லாஹ் அல்லாத ஒரு பொருளுக்கு மறைமுகமான சக்தி இருக்கிறது, நமக்கு நன்மையை தரும் தீமையை தடுக்கும் என்று நீங்கள் நினைத்தால் அந்த பொருளையும் கடவுளா எடுத்துக்கொண்டீர்கள். இரண்டாவது அடிப்படை என்ன? நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் சரி, தொழுதாலும் சரி, நோன்பு வைத்தாலும் சரி, ஹஜ்ஜி செய்தாலும் சரி, ஜகாத் கொடுத்தாலும் சரி, திருமணம் செய்தாலும் சரி, விவசாயம் செய்தாலும் சரி, எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அல்லாஹ் இலக்கிய சட்டப்படி செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் எதை சொன்ன, இறைவனிடமிருந்து பெற்று சொன்ன சட்டப்படி செய்ய வேண்டும். அந்த இரண்டு சட்டங்களும் இல்லை. என்னுடைய மனம் சொல்கிறது, என்னுடைய ஜமாத்தார்கள் சொன்னார்கள், என்னுடைய பெரியோர்கள் சொன்னார்கள், நாதாக்கள் சொன்னார்கள் என்று நீங்கள் நினைத்து குர்ஆன் ஹதீஸ் இல்லாத விஷயங்களை நீங்கள் செய்தால் அந்த யாருடைய சொல்லை நீங்கள் ஏற்றீர்களோ அவர் நீங்கள் கடவுளா எடுத்துக்கொண்டீர்கள். இது இரண்டாவது அம்சம். மூன்றாவது அம்சம் என்ன? இறைவனுக்குரிய பண்புகள், ஏராளமான பண்புகள் அல்லாஹ்க்கு இருக்கு. அந்த மாதிரி இறைவனுக்குரிய பண்புகளை அல்லாஹ்க்கு இல்லை நீங்க மறுத்தாலும் சரி, அல்லது அந்த பண்பு ஒரு மனிதனுக்கோ, ஒரு கல்லுக்கோ, ஒரு மட்டைக்கோ, ஒரு மரத்துக்கோ இருக்கு நீங்க நினைச்சாலும் சரி, நீங்க அந்த பொருளை கடவுளா எடுத்துக்கொண்டீர்கள். நாலாவது என்ன? இறைவனுக்கு சில வணக்கங்கள் இருக்கு. தொழுகை இருக்கு பாருங்க, இது அல்லாஹ்க்கு செய்யக்கூடிய வணக்கம், அல்லாஹ்வுக்கு யாருக்கும் செய்யக்கூடாது. நோன்பு இருக்கு பாருங்க, இது இறைவனுக்கு செய்யக்கூடிய வணக்கம். நேர்ச்சை செய்வது, அறுத்து பலியிடுவது, ஹஜ்ஜி செய்வது, ஜகாத் கொடுப்பது, இவையெல்லாம் இறைவனுக்காக இறைவனை சஜிதா செய்வது, எழுந்து நிற்பது, சல்யூட் அடிக்கிறாங்க பாருங்க, கொடி வணக்கம், இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? எழுந்து நிற்பது, ருக்கு செய்வது, இது போன்ற வணக்க துவா செய்வது, இதெல்லாம் அல்லாஹ்க்கு மட்டும் செய்யக்கூடிய வணக்கம். மார்க்கம் உறுப்புகளால், நம்முடைய உறுப்புகள், உடல் உறுப்புகள் இருக்கு பாருங்க, நோன்பு வைக்கும் போது நம்ம உடல் நாம் சாப்பிடாமல் நம்மை சாப்பிடாமல் நம்முடைய உடம்பால் செய்யக்கூடிய காரியம், சுஜூத் செய்யறது நம்முடைய உறுப்புகளால் செய்யக்கூடிய காரியம், ருக்கு செய்யறது நம்முடைய உறுப்புகளால் செய்யக்கூடிய காரியம், எழுந்து நிற்பது நம்முடைய உறுப்புகளால் செய்யக்கூடிய காரியம், அறுத்து பலியிடுறோம் பாருங்க நம்முடைய உறுப்புகளால் செய்யக்கூடிய காரியம், துவா கேட்கிறோம் பாருங்க நம்முடைய உறுப்புகளால் செய்யக்கூடிய காரியம், நேர்ச்சை செய்யறோம் பாருங்க இது நாம இறைவனுக்காக செய்யக்கூடிய வணக்கம். இறைவனுக்கென்று எது வணக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அது அல்லாஹ் அல்லாதவர்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அந்த பொருளை கடவுளா எடுத்துக்கொண்டீர்கள். நீ அல்லாஹ் மட்டும் வணங்கல. கபருக்கு முன்னாடி போய் ஒரு சஜிதா பண்றான். சஜிதா யாருக்கு செய்யக்கூடிய வணக்கம்? இறைவனுக்கு மட்டும் செய்யக்கூடிய வணக்கம். அவன் அந்த கபரை கடவுளா எடுத்துக்கொண்டான். நாயக வாப்ப கால கழுவி ஒருத்தன் குடிக்கிறான், அந்த காலில் போய் ஒருத்தன் விழுறான், அப்ப நாயகம் வாப்பாவை கடவுளா எடுத்துக்கொண்டான். நாயகத்துக்கு வாப்பா நரகத்தில் இருப்பார். நபிகள் நாயகத்துக்கு வாப்பா இருக்காங்க பாருங்க, அவங்க எங்க இருப்பாங்க? நரகத்தில் இருப்பார். நபிகள் சொல்லி காட்டாங்க, இன்ன அபி இன்ன ஒரு சஹாபியன் இன்ன அபி வாபாக சொன்னார், என்னுடைய தந்தையும் உன்னுடைய தந்தை நரகத்துக்கு நபிகள் சொல்லி காட்டாங்க. அப்ப நாயகத்துக்கு வாப்பா எங்க இருக்கிறாங்க? அவங்க நரகத்துக்கு போய் நபிகள் நாயகம் சொல்லிட்டாங்க. இவன் தான் நாயகம் வாப்பான்னு பேர் வச்சிருக்காங்க. இவன் நாயக வாப்பா காலில் போய் ஒரு விடுறான். சுஜூத் அல்லாஹ்வுடைய வணக்கம் மனிதனுக்கு செஞ்சா அவன் எங்க போய் சேர்ந்துருவான்? நரகத்துல போய் சேர்ந்துருவான். அறுத்து பலியிடுவது அல்லாஹ்க்கு மட்டும் செய்யக்கூடிய வணக்கம். ஒரு சமாதிக்கு அறுத்து பலியிடுகின்றான், ஒரு சிலைக்கு அறுத்து பலியிடுகின்றான், அவன் சமாதியை கடவுளா எடுத்துக்கொண்டான், அந்த சிலையை அவன் கடவுளா எடுத்துக்கொண்டான். நேர்ச்சை செய்வது அல்லாஹ்க்கு மட்டும் செய்யக்கூடிய வணக்கம். ஒரு தர்காவுக்கு போய் நேர்ச்சை பண்றான், அல்லது ஒரு சிலைக்கு போய் நேர்ச்சை பண்றான், அவன் ஒரு அசரத்துக்கு போய் செய்யறான், நேர்ச்சை பண்றான், அவன் அதை கடவுளா எடுத்துக்கொண்டான். நான்காவது அடிப்படை, இறைவனுக்கு மட்டும் செய்யக்கூடிய வணக்கங்களை
இறைவன் ஒரு துவா செய்ய அல்லாஹ் எல்லாம் கையேந்தின ஆட்டுதான் ஏந்தணும், அல்லாஹ் தான் ஏந்தணும். ஒரு சமாதியில போய் கையேந்திரான், ஒரு கொடிமரத்துக்கு மேல போய் கையேந்திரான். இப்படி ஏந்தினால் அவன் அந்த சமாதி, அந்த கொடிமரத்தை, அந்த சிலையை அவர் கடவுளா எடுத்துக்கொண்டான். 4 அடிப்படை. நாம அல்லாஹ் மட்டும் வணங்க நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா, இந்த 4 அடிப்படைகளில் ஒன்றை நீங்கள் செய்தாலும் நீங்க அல்லாஹ்வை மட்டும் நீங்க வணங்கவில்லை. இதுல ஒண்ணு செஞ்சுட்டு உள்ள எழுந்து போயிட்டா வச்சுக்கிடுங்க, அவன் நிரந்தரமா நரகத்தான் போய் சேர்வான். எனவே தாய்மார்களே, பெரியோர்களே, நம்முடைய மனதில் இந்த அடிப்படைகளை நீங்கள் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். உலக வாழ்க்கை என்று ஒரு தடவை தான். எதற்கு நாம் இதை அழுது போது நாம் ஏன் சொல்றோம்? நீங்கள் எங்களை அடித்தாலும், எங்களை வெறுத்தாலும், எங்களை மிதித்தாலும், ஏராளமான வார்த்தைகளால் எங்களை நீங்கள் திட்டினாலும் எதற்காக சொல்கின்றோம்? நீங்கள் எங்களுடைய சகோதரர்கள். இந்த உலகத்தில் என்னுடைய தந்தைக்கு ஒரு நோய் வந்தால், என்னுடைய தாய்க்கு ஒரு நோய் வந்தால், என்னுடைய மாமன் மச்சானுக்கு ஒரு நோய் வந்தால் என்னுடைய உள்ளம் தாங்குவதில்லை. இதை என்னுடைய சமுதாயம், அவர்கள் நாங்கள் குர்ஆனை படிக்கின்றோம், இது போன்ற காரியங்களை செய்துவிட்டால் மறுமை வாழ்க்கையே நாசமாகிவிடும், நிரந்தர நரகம் என்று அல்லாஹ் சொன்ன பிறகு என்னுடைய சமுதாயம் இதை செய்தால், அவர்கள் என்னை அடித்தாலும் என்னை மிதித்தாலும் நாங்கள் உங்களுக்கு இதை சொல்லிக் கொண்டே இருப்போம். ஏனென்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கையை நாம் இணை வைத்த நிலையில் இறந்து போய்விட்டோம் என்று சொன்னால் மீண்டும் ஒரு முறை இந்த உலகத்திற்கு நாம் வரவே முடியாது. அல்லாஹ் சொல்லி காட்டும் குர்ஆன்ல. மறுமையால் என்ன நடக்கும்? இது தபர்ர அல்லதீன துபிஉ மினல்லதீன தபஉ வராவுல் அஸாப். மறுமை நாளில் தலைவர்களை விட்டும் தொண்டர்கள் எல்லாம் விரண்டு ஓடுவார்கள். வேதனை அல்லாஹ்வுடைய கண் முன்னால் பார்ப்பார்கள். அவர்கள் தப்பிக்கக்கூடிய எல்லா வாயில்களும் அங்கே அடைக்கப்பட்டு விடும். எங்கேயும் தப்பிக்க முடியாது. முன்னாடி பார்த்தா நரகம், பின்னாடி பார்த்தா நரகம், வலதுபுறம் பார்த்தா நரகம், இடதுபுறம் பார்த்தா நரகம், எங்கு பார்த்தா தப்பிக்க நரகம் காட்சியளிக்கும். அவ அல்லாஹ்ட்ட போய் கெஞ்சுவாங்க, இறைவா லவ் அன்னலனா கர்ரத்தன் ஃபனதபர்ரவு மின்ஹும் கமா தபர்ரவு மின்னா. இறைவா, எங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை குடியா அல்லாஹ். யா அல்லாஹ், மீண்டும் நாங்க உலகத்துக்கு போயிடுறோம். இந்த மாதிரி நாங்க நம்பிக்கை வைக்க மாட்டோம். உலகத்துல வாழும்போது தாயத்துக்கு சக்தி இருக்குது, கபருக்கு சக்தி இருக்குது, மரமத்தைக்கு சக்தி இருக்குது, இப்படிலாம் நாங்க நினைச்சோமே. எங்க ஆலிம் சார் பேசினாங்க, கேட்டோமே. குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாத சொன்னாலும் நாங்கள் கேட்டோமே. இறைவனுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் நாங்கள் செய்தோமே. இறைவா, இனிமே நாங்கள் செய்ய மாட்டோம், உலகத்துக்கு எங்க திருப்பி அனுப்பியா அல்லாஹ். அப்ப அல்லாஹ் உலகம் திரும்ப வர முடியுமா? எவ்வளவு கதையினால மீண்டும் உலகத்துக்கு வர முடியுமா? பெரியோர்களே, சகோதரர்களே, நீங்க சிந்தித்து பாருங்க, தாய்மா சிந்தித்து பாருங்க. உலகத்துக்கு திரும்ப வர முடியாது. அல்லாஹ் கூறுகின்றான், கதாலிக யுரீஹுமுல்லாஹு அஅமாலஹும் ஹஸராத்தின் அலைஹிம் வமாஹும் பிகாரிஜின மினன் நார். அவர்கள் செய்த காரியங்களை எல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு நஷ்டமாக காட்டுவான். அவர்கள் ஒருபோதும் நரகத்திலிருந்து வெளியேறவே முடியாதுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எனவே நம்முடைய சமுதாயம் அந்த நிரந்தர நரகத்திற்குரிய சமுதாயமாக நாம் மாறிவிடக் கூடாது. இந்த 4 அடிப்படைகளில் ஒன்றை நீங்கள் செய்தாலும் நீங்கள் அல்லாஹ்விற்கு இணை கற்பித்தவர்களாக நாம் ஆகிவிடுவோம். எனவே இந்த 4 அம்சங்களில் எந்த ஒரு சாயலும் நம்மிடம் வந்து விடாமல் நாம் நம்மை பாதுகாத்துக் கொண்டு, வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கின்றானே, அப்படிப்பட்ட உண்மை முஸ்லிம்களாக நாம் மரணிக்க வேண்டும். இந்த 4 அடிப்படைகளை நாமும் நன்றாக விளங்கி நம்முடைய சொந்த பந்தங்கள், பெரியவர்கள், குழந்தைகள் அனைவருக்கும் இதை நாம் போதிக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.